இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு உறவுகளே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தையை இன்றைய மன்னாவாக நான் தியானித்து ஜெபித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய இந்த பணி தொடர்ந்து செய்வதற்கு ஆற்றுவதற்கு இறைவனுடைய துணை தேவை என்று நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஜெப உதவியை நாடுகிறேன். எனக்காக ஜெபியுங்கள் பிரியமானவர்களே, அன்பானவர்களே. சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-15 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் வாசிக்கிற பொழுது ஒரு செய்தியை எடுத்துக்கொள்கிறேன். உணவை வீணாக்காதீர்கள். இயேசு பல்வேறு மக்கள் மீது பரிவு கொள்கிறார். சிறப்பாக கலிலேய கடற்கரையை தாண்டி மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர். அப்போ அந்த இடத்தை அவர் கடக்கிற பொழுது நிறைய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் பின்னாகி வர்றாங்க. அவர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அவருடைய மீட்பை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக வர்றாங்க. வந்து தங்கி இருக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், அவரோடு அவருடைய உரையை கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பசி, அந்த பசியை அவர் உணர்கிறார். பாருங்க, எந்த மனிதர்கள் நம்மை தேடி எப்போ வந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் நம்ம பேசணும், உரையாடணும். அவர்களுக்கு தேவையானதை நம்மால் கொடுக்கணும். அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய செய்தியாக இன்று இருக்கிறது. பிரியமானவர்களை, நிறைய நேரங்களிலே நாம் நம்முடைய சுயநலத்தை மட்டும் முன்வைத்து பேசிக்கிட்டே, சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்கிற இடங்களில் விடமாட்டாங்க. 8 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க, விடமாட்டாங்க. இன்னும் செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட வேலை கொடுப்பாங்க. அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, அவங்களுக்கு பசிக்குமே, அவங்களுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாமே, எக்ஸ்ட்ரா ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாமே, அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை. அப்படி யார் நினைப்பாங்க? யாருக்கெல்லாம் இந்த இரக்க குணம் இருக்கிறதோ, அந்த இரக்க குணம் மற்றவர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த உணர்வு கட்டாயமாக வரும். அது இயேசுவுக்கு வருவதை இந்த இடத்தில் நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதியை வாசிக்கிற பொழுது நான் ஒரு பெரிய செய்தியை உள்வாங்குகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் உணவை வீணாக்க கூடாது. பிரியமானவர்களே, இயேசுனுடைய இரக்கத்தினால் உணவு கொடுக்கிறாரு. பெரிய அற்புதம் நடக்குது. நிறைய மீனும் அப்பமும் பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால சரி சாப்பிட்டாங்க. எல்லாம் தூக்கி ஓரமா கூட்டிட்டு போங்கயா, இடத்த காலி பண்ணுன்னு இயேசு சொன்னாரா? இல்லை. இயேசு அப்படி அவருக்கு அவ்வளோ சக்தி உண்டு, வல்லமை உண்டு. இன்னும் நிறையா உணவு கூட அவரால் உருவாக்கி இருக்க முடியும். ஆனாலும் சொல்றாரு, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய மீதியாகும். மீதியானதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, தூக்கி எரிஞ்சிடாதீங்க, அதை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு போய் வேற யாருக்காவது கொடுங்க. உணவு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு சிறிய செய்தி, ஒரு நல்ல ஒரு செய்தி. இறைவன் அனைவர் மீதும் இரக்கமுடையவராக இருக்கிறார். அந்த இரக்கத்தை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான நல்ல நல்ல காரியங்களை செய்கிறார். நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவினுடைய சீடராக இருக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட உணர்வுகளை, மனித உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தேவையானதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். என்னால் ஆன உதவி, நான் இவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளுகிறேன், அவர்களை அடிமைப்படுத்த மாட்டேன், நசுக்க மாட்டேன், அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் என்னால் முடிந்த வரை கொடுப்பேன் என்று ஒரு இரக்க குணத்தை நம்மால் பெற்று வாழ முடியுமா என்று இன்று நாம் சிந்திக்க வேண்டும். அதோடு பிரியமானவர்களே, கொஞ்சம் வசதி படைச்சிட்டா, கொஞ்சம் பணம் வந்துட்டா நம்ம அந்த உணவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம். கொஞ்சம் சாப்பிடுவோம், தூக்கி கீழே கொட்டிட்டு போயிடுவோம். ஆனால் அது நம்ம தேவையானதை வாங்கி சாப்பிட்டு தேவையில்லாததை மக்களுக்கு கொடுக்கலாமே, கொஞ்சம் சேர்த்து வச்சு யாருக்காவது உதவி செய்யலாமே, அப்படி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. பிரியமானவர்களே, நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தலாம். திருமணமாக இருக்கலாம், காது குத்தாக இருக்கலாம், புது நன்மையாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி வச்சாலும் நிறையா உணவு செய்வோம். செஞ்சு அது ஒரு சில நேரங்கள் பத்தாமல் போயிடுச்சுன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய மீதி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அது கொஞ்சம் செலவாகும், வண்டி பிடிக்கணும், நடக்க வேண்டியதாக இருக்கும். யார் கஷ்டப்படுவாங்க? தூக்கி குப்பையில் கொட்டியா அப்படின்னு கொட்டிட்டு போகிறோம் இல்லையா? அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் என்று இந்த நற்செய்தியின் மூலமாக இன்றைய மன்னாவிலே இயேசு
நமக்கு முன்வைக்கிற செய்தி. எத்தனையோ அநாதை ஆசிரமங்கள் இருக்கிறது, எத்தனையோ நம்ம பக்கத்து வீடுகளில் கூட உணவு இல்லாமல் அப்படியே பட்டினியாக படுத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நடந்து அதை கொண்டு போய் கொடுக்குறப்போ, ஐயோ கடவுளே எங்களுக்கு உணவு கொடுக்குறாரு என்ற அளவுக்கு உங்களை கடவுளாக பார்க்க ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனப்பான்மை, உணவை வீணாக்காமல் அந்த உணவு மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் முடிவெடுப்போம். இறைவன் கொடுக்கிற இந்த சிந்தனையை உள்வாங்கி இன்று என்னால் இரக்க குணத்தோடு வாழ முடிகிறதா, உணவுப் பொருட்களை வீணாக்காமல் அதை சேர்த்து வைக்க பிறருக்கு கொடுக்க நல்ல மனப்பான்மை ஏற்படுகிறதா என்று சிந்தித்து வாழ தொடங்குவோம். ஏதோ இந்த நேரத்திலே கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த மே மாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாங்க முடியாத வெயிலிலே கஷ்டப்படுகிறோம். இந்த வெயிலை எப்படி நாங்கள் தாங்குவது என்று தெரியவில்லை. அவ்வளவு கடினமாக இருக்கிறது. வியர்வை, சூடு, பல்வேறு உடல் வியாதிகள் என்று நாங்கள் கஷ்டப்படுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். இந்த கடினமான வெப்பத்தினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை காத்துக்கொள்ளும், சுமந்து கொள்ளும், வழி நடத்தும் தெய்வமே. இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தட்டும் இயேசுவே. இதோ இன்று நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகளிலே இவர்கள் அபரிவிதமான வெற்றியை காண கிருபை செய்வீராக. குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் ஒற்றுமையோடு நல்ல உறவை வளர்த்து கொள்வதில் ஐக்கியமாக இருக்கிற கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, உண்ண உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை என்று பல்வேறு பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் குடும்பத்தில் பல்வேறு கேஸ் இருக்கிறது, கோர்ட்டுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு கிடைக்காது என்று இருக்கிறவர்களுக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்திரலும் ஆண்டவரே. இன்னும் வெளிநாடுகளிலே உழைத்து கொண்டு குடும்ப வளர்ச்சிக்காக அயராது கண்விழித்து உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் அவர்கள் பயண வேலைகளில் பாதுகாப்பாக இருந்து வழி நடத்துகிறாக ஆண்டவரே. இன்னும் வேலை செய்கிற, தொழில் செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஆசீர்வதித்து உழைக்கக்கூடிய நல்ல மனப்பான்மை ஆற்றலை அவர்கள் கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.